சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான 3 சாபங்கள் அப்படின்றது. சாபங்கள் பல வகை இருக்குதுங்க. அதில் யார்கிட்ட வந்து நம்ம சாபங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் சாபம் பெற்றோர்களும் குருமார்கள்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிட்டீங்களும் சரிங்க, பெற்றோர்களும் சரி, பெற்றோர்களுக்கு சரிசமமாக இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டீங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட சாபங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. பின்விளைகள் வந்து பல மோசமான விளைவுகள் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். தீராத நோயை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்குங்க. தொடர்ந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் வராது. இது வந்து பெற்றோர்களும் நம் குருமார்களும் நம்மளை வச்சு நம்ம ரொம்ப பாதுகாத்துக்கிட்ட அவங்களோட சாபங்கள் வந்து விட்டாங்க அப்படின்னா, மனசுடைஞ்சு நொந்து நூலாக போய் அந்த சாபத்தை நம்மளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக பாதிக்குங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா, சுமங்கலிகளோட சாபம். அதாவது சுமங்கலிகள் வந்து ஏதாவது நம்ம தொந்தரவு கொடுத்தோ வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்க கண்ணீர் மழுக வந்து விட்டு நம்மளுக்கு வந்து சாபம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சாபம் நம்மளை சுலபமாக விடாதுங்க. குடும்பத்தை வந்து நிம்மதி இல்லாமல் போவோங்க. யாருமே வந்து குடும்பத்தை ரொம்ப ரன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கும் சுமங்கலியோட சாபம். அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, 3வது சாபம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உடன் பிறந்தவர்கள். அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருக்காங்களா, அவங்களை வந்து இந்த சொத்து பணம் இந்த பிரச்சனைகள் வந்து எதுவுமே ஏமாற்றக்கூடாதுங்க. அவங்களை செய்ய வேண்டியது எதுவோ நம்மளால் முடிகிறது நம்ம கண்டிப்பாக செஞ்சிடணும். அதாவது பெருசாக இல்லாட்டியும் ஒரு சிறுசாவது அவங்களுக்கு வந்து செஞ்சிடணும். அதாவது உடன் பிறந்தவங்களோட சாபம் வந்து நம்மளுக்கு எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது. அவங்க வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பி ஏமாற்றிட்டாங்க, அக்கா தங்கச்சி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசுடைஞ்சு போய் அவங்க சாபம் விட்டாங்க அப்படின்னா, அது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பெரிய பாவத்தை கொடுக்குங்க. கடன் பிரச்சனைகள் வந்து மேலும் அதாவது நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு பணம் தங்காது, கடன் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்மளை வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறவே விடாதுங்க. அந்த அளவுக்கு அவங்களோட சாபம் இருக்குங்க. அடுத்தது அடிஷ்னலாக இன்னொரு சாபம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குருமார்கள் சொன்ன முடியுங்களா, அவங்களும் இந்த பூஜாரிகள், இந்த ஜாதகம் பார்க்குறவங்க, சோழி பார்க்குறவங்க, இந்த சாமி ஆடி சொல்கிறவங்க, உண்மையான அந்த பயபக்தியோடு சொல்கிறவங்க, அவங்களோட சாபங்கள் வந்து நம்மளுக்கு எக்கறது கொண்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை குட்டி இல்லாத இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்களோட சாபம் வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கவே கூடாது. அவங்ககிட்ட வந்து எந்த சாபமும் நம்ம வாங்கக்கூடாது. நல்வார்த்தை மட்டுமே வாங்கணுங்க. இது போன்ற சாபங்கள் வந்து வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்படி இருந்தது அப்படின்னா, ஆற்றுக்கோ வாய்க்காலுக்கோ போய் குளத்துக்கோ போய் பொறி வாங்கி மீனுக்கு போட்டுவாங்க. சாபங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். சிவாய நம.